ஐஸ்வர்யம் பெருக. புதுடில்லி கேசவபுரத்தில் உள்ளது ஐஸ்வர்ய மகா கணபதி கோவில். சங்கடகர சதுர்த்தி அன்று இவரை தரிசித்தால் ஐஸ்வர்யம் பெருகும். ஒவ்வொரு ஊரிலும் முதற்கடவுளான விநாயகருக்கு கோவில் இருப்பது அவசியம். அதன்படி பக்தர்களின் முயற்சியால் இக்கோயில் உருவாக்கப்பட்டது. கோவிலுக்குள் நுழைந்ததும் தியானம், பிரார்த்தனை செய்யும் முன்மண்டபம் உள்ளது. அதை கடந்து சென்றால் பிரதான சன்னதியில் விநாயகர் மூலவராக எழுந்தருள்கிறார். கைகளை குவித்து வணங்குவதை விட நெற்றியில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் இட்டுக்கொண்டும் வழிபடுவதே விநாயகருக்கு பிடிக்கும். வலக்கையை இடது நெற்றி பொட்டிலும் இடக்கையை வலது நெற்றி பொட்டிலும் வைத்து 3 முறை குட்ட வேண்டும். பின் இதே முறையில் காதுகளை பிடித்து 3 முறை தோப்புக்கரணம் இட வேண்டும். விநாயகர் பாடல்கள், ஸ்லோகங்களை சொல்லியபடி சன்னதியை வலம் வர வேண்டும். இப்படி செய்பவருக்கு ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குவார். நவக்கிரகம், அனுமன், துர்க்கை, ஐயப்பன், சிவபெருமானுக்கு சன்னதிகள் இங்குள்ளன. விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. தர்மசாஸ்தா திருக்கல்யாணம், மகர பூஜை, சப்தாகம் என்னும் பேரில் 7 நாட்கள்